இப்போ பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. எத்தனை கிலோ வந்தீங்க? ஞாபகம் இருக்குது, 5ல் வந்தோன்னே 5ல் வந்த ஞாபகம் இருக்குல்ல, மறக்கக்கூடாது சரிங்களா? கிளச்சு இந்த கால் எடுக்க சொல்லவே இல்லையே நான். இன்னும் பிடிங்க, ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரு பண்ணி 3வது கீர் போடுங்க. கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். பட் நான் சொன்னதை செய்யணும்னு நினச்சதை விட எந்தெந்த சுச்சுவேஷனில் என்னென்ன சொன்னேன், அதை எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்றதை மனசில் வச்சு சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்றது வேறு, பட் நான் சொன்னதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்றது மனசில் வச்சுக்கிறது வேறு. போனேன் இது கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி 4வது கீர் இதுவாக போடுங்க. மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி மெதுவாக 5வது கீர் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். ஹார்ன் லெஃப்ட் போட்டுருங்க. இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. லைட்டாக பிரேக் பிடிங்க. வெயிட் பண்ணுங்கள். கண்ணனா ஒரே நிமிஷம் கண்ணனா. பிரேக்கை மட்டும் விடுங்க. நியூட்ரு பண்ணி 2nd கீர் போடுங்க. கண்ணனா ஒரே நிமிஷம். அப்படி மெதுவாக திருப்பிக்கலாம். கண்ணனா ரெடியாக இருக்கீங்களா லேட்டாமா கண்ணனா? ஆமாம், நான் ப்ரோக்ராம் கொஞ்சம் மாறிடுச்சா, 3 பேர் வரணுங்க, அப்படியே ஹோல்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒன்று வாய்ப்பு இருக்கா? ஓகே, நான் வரேன். ஹலோ தங்க சொல்லுமா. நான் ரெடியாக தான் ராஜா இருக்கேன். நீ வந்தீங்கன்னா சரி. வா ராஜா, வீட்டுக்கே வந்துடும். ஆமாம், எக்ஸைட்டர் விட்டுருக்கணும். ஃபுல்லாக கிளச் பிடிச்சிருக்கணும். 3வது கீர் போட்டிருக்கணும். கரெக்டாக இப்படி காலை எடுத்துகிட்டு எக்ஸைட்டர். கரெக்டாக. பட் இதை நான் ரெகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கணும். நான் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் நான் பேசவே கூடாது. நீங்கள் வண்டி ஓட்டணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸ்டியரிங்கில் வேப்லிங் இருக்கவே கூடாது. அதை அப்படியே கிராப் பண்ணிடுங்க மெல்ல மெல்ல. நம்ம ரோடு இண்டிகேட்டர் இங்கேயே ரைட்டில் போட்டுருங்க. ஹார்ன் அடிக்கணும், அடிச்சுக்கங்க. போனாங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. இது மெயில்டாக பிரேக்கிட்ட காலை கொண்டாந்துங்க. வெயிட் பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணி 2nd கீர் போடுங்க. பிரேக்கிட்ட காலை வைங்கன்னு தான் சொன்னேன். பிரேக்கை போட்டு மிதிங்கன்னு சொல்லலை. மெதுவாக திருப்பி ஃபுல்லாக கிளச்சுன்னு காலை எடுத்துடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பிரேக். இப்போ பிரேக் விடுங்க. நான் ஏன் காலை வைங்கன்னு சொல்லி இப்போ புரிஞ்சுதான். பட் கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இது ரொம்ப டவுனு. ஃபுல்லாக அப்படியே இறக்கத்துலேயே போகும். வெயிட் பண்ணுங்கள். அந்த கடைசி வரை இறக்கமாக இருந்தால் கிளச்சிலேருந்து கால் எடுத்து ஆகணும். பட் இது கொஞ்சம் தூரங்கிறங்காட்டி நம்ம ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் இப்போ விட்டுருங்க. கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்துருங்க. அப்படியே இப்போ ஃபுல்லாக எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக்கு விட்டுறோம். கிளச்சிலேருந்து கால்வாசி.
கொஞ்சம் கால் எடுத்துறோம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் வருது, எக்ஸலேட்டர் விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இப்போ பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சிலேருந்து கால்வாசி வெயிட் பண்ணுங்கள், கால்வாசி இன்னும் கொஞ்சம் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெரியுது உங்களுக்கு, நீங்கள் அதை எடுக்கத்தான் வண்டி போகுதுன்னு திருப்பிக்கலாம், இன்னும் இருக்கலாம். இப்போ ஃபுல்லாக விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம், மூணாவது கீர் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க, எக்ஸலேட்டர் இங்கேயே விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக்கு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் நம்ம ரோட்டில் இருக்கும், ஹாரன் அடிக்கணும், நம்ம ரோட்லேயே போகலாம், ஹாரன் பிரேக் விட்டுருங்க, கிளச்சு கால்வாசி டக்குன்னு கால்வாசி அவ்வளோதான். நான் பிடிச்சிருக்கேன் தெரியுதா, இதுதான் கால்வாசி, மாற்றணும். இதை விட்டு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும், மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ரிலாக்ஸ். பட் இந்த இடத்துல பிரேக் நான் தான் பிடிச்சேன், உங்கள் கால் எக்ஸலேட்டர் மேலே இருக்குது. டக்குன்னு ஒரு மாதிரி ஆகக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம வந்தோம்ல, இப்போ வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்குன்னு, நீங்கள் பிரேக்கு நினச்சி எக்ஸலேட்டர் மிச்சிங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கால் எக்ஸலேட்டர் சைடு இருக்கக்கூடாது, பிரேக் சைடு தான் இருக்கணும். வண்டி நின்றுச்சுங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கணுங்க, ஃபஸ்ட் கீர் போட்டுருக்கணும், சரிங்க, கொஞ்சம் ரைட்டில் மாற்றுங்க, மறுபடியும் காலை எடுத்து எக்ஸலேட்டரில் வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு காலை கிளச்சில் இருந்து எடுக்கணும், திருப்பிக்கலாம். அவங்கள பார்க்காதீங்க, நீங்கள் உங்கள் வண்டி நீங்கள் திருப்புற வேலையை மட்டும் பாருங்கள், அவங்கள பார்க்கக்கூடாது. திருப்பு. குட் மார்னிங் மேடம். நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு, அப்படி கொஞ்சோண்டு கால் எடுங்க, நம்ம ரோட்டில் வாங்க, திருப்பிக்கலாம். மாற்றி இதுக்குள்ளே ஏன் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணணும், அப்படின்னு திருப்பியே முடியலையே. இப்போ ஸ்டடி ஆகும், வெயிட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ எக்ஸலேட்டர் டச் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். இப்போ எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது ஸ்டியரிங் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் ஆகும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கிறது, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டரு, இன்னும் கொஞ்சம். இப்போ எக்ஸலேட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர், நம்ம ரோட்டில் வரணும் வண்டி, எக்ஸலேட்டர் விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், மறுபடியும் பிரேக்கை மட்டும் விடுறோம், கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுக்கிறோம், கால்வாசி சரி கொஞ்சோண்டு எக்ஸலேட்டர், லைட்டாக எக்ஸலேட்டர், மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் பிரேக், மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம், கிளச்சை லைட்டாக விட்டுறோம், லைட்டாக எக்ஸலேட்டர், ஹார்ன் அடிச்சிருக்கோம், நம்ம ரோட்லேயே வரணும், மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம், கிளச்சிலேருந்து கால்வாசி. இது நேரம் ஸ்டடி பண்ணி நேரம் போய் தான் இப்போ ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க, கிளச்சு லைட்டாக பிரேக், அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் பிரேக் பிடிச்சி ஒரே இல்லைங்க, சாவி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, கிளச்சை விட்டுருங்க. பட் இந்த இடத்துல பிரேக்கை பிடிச்சிருந்தது நான், கிளச்சை பிடிச்சிருந்தேன், எக்ஸைட் பிடிச்சிருந்தது நீங்கள். சரி பண்ணிடுறேன், கரெக்டுங்களா? இல்லை இப்போ சரியாகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்போ சரியாயிடும். பட் இப்போ தான் நான் பிரேக்கை விட்டேன், சவுண்டு கேட்டுச்சு உங்களுக்கு. நம்ம வண்டி நிறுத்தணும்னா கம்பல்சரி ஹேண்ட் பிரேக்கை போட்டு வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீர் போட்டு தான் நிறுத்திட்டு தான் கிளச்சிலிருந்து காலை எடுக்கணும்.
என்ன தான் ஹேண்ட் பிரேக் சேஃப்டி இருந்தாலும் கியர் தான் இன்னொரு சேஃப்டி, மெயினான சேஃப்டி. சரிங்களா? காலைல வந்துடுறேங்க.